மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் 135. எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். யோவான் 6:45. யார் ஒருவர் கர்த்தரால் தொடர்ந்து போதிக்கப்பட்டிருக்க வேண்டுமோ அவர் தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். மேலும் அவருடைய இருதயம் தொடர்ந்து செவி சாய்க்கவும் கீழ்ப்படியவும் கூடிய மனப்பான்மையிலும் இருக்க வேண்டும். சிலரிடத்தில் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் தங்கள் சுயசித்தத்தை இன்னும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரவில்லை, அதாவது மறிக்க செய்யவில்லை, அதாவது அவருடைய அர்ப்பணிப்பு முழுமையாகவில்லை. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஓரளவு அர்ப்பணித்திருந்தாலும் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்று தங்கள் சார்பில் சில எண்ணங்களை கொண்டிருப்பார்கள். சித்தம் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க கர்த்தருடைய வார்த்தைகளை விளக்க விரும்புவார்கள். இவர்கள் தங்கள் சுய சித்தத்தையே செய்ய விரும்புவார்கள். மேலும் தங்களுடைய சுய சித்தத்துக்கு இசைவாக தங்களுடைய வழிநடத்தும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையாகும். மேலும் இதுடன் சுய இருமாப்பும் சுய வற்புறுத்துதலும் வரும். இறுதியில் இது கிறிஸ்துவனின் இலக்கை விட்டு பின்வாங்கி போக செய்திடும். ஆகவே தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உத்தமமான இருதயத்தோடு தொடர்ந்து நாடுவோம் என்றும், நம்மால் முடிந்தவரை அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படித்தக்கதாக வாஞ்சையோடு நாடுவோம் என்றும் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கிருபையினால் தீர்மானிப்போமாக என்பதே. ஆமென்.